கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி, குலதெய்வம் ஸ்ரீ வீரதும் அம்மாவை வணங்கி, குருநாறு தங்கபாண்டியன் ஐயாவுடைய நல்லாசியுடன், நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆன்லைன்லேயும் வந்தது, நேர்லேயும் வந்தாங்க. ஒரு சில ஜாதகங்கள் ஒரே மாதிரி பதில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரே வாரத்தில் ஒரு 4 ஜாதகமாக வந்தது. திருமணம் ஆகலை, திருமணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது. இது ஏன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சில விதிகள் இருக்கும். அந்த விதிகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். சரிங்களா? இந்த ஜாதகம் பாருங்கள், இவர் 42 வயசு ஆகுது. இந்த ஜாதகருக்கு 6ஆம் தேதி 7வது மாதம் 1983 வருஷத்தில் இரவு 8 மணிக்கு பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி. என்றைக்குமே இந்த திதி அப்படிங்கிறத கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா அந்த திதிக்கும் அந்த பாவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இப்போ ஏகாதசி அப்படின்னா முதல் திதிங்களா? அப்போ முதல் திதினா லக்கணம். அப்போ இந்த லக்கணத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்தில் யாருமே இல்லை. லக்கணத்தில் யாருமே இல்லை. சரி, இந்த லக்கணத்தில் யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் நேரடியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை எங்கே விழுகிறதோ அந்த பாவக காரக உறவில் ஒரு ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது செவ்வாயினுடைய 8ஆம் பாவம், 8 அப்படின்னாவே ரகசியம்தான், அது உங்களுக்கு தெரியும். 8னாவே ரகசியம். அப்போ இந்த ஜாதகத்தை ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு யாருங்க? பாதகாதிபதி, 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதியினுடைய 8ஆம் பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? வாங்கியிருக்கிறாங்க. சரி, லக்னாதிபதி எப்படி இருக்காரு? உச்சமாக இருக்காரு. நம்ம நினைச்சுக்கிற உச்சமாக இருக்குது, சூப்பர் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அது ஒரு சமயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும், அது பண்ணாமல் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லை, செவ்வாயுடைய 8ஆம் பார்வை இதில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் யார் இருக்கிறாங்க? 2ஆம் பாவத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. 2ஆம் பாவத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. சரிங்களா? அப்போ 2ஆம் பாவத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பார்த்தீங்கன்னா இப்படி 11ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. கேதுனுடைய பார்வை 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ குடும்பஸ்தானத்தை யார் பார்க்குறா? கேது. இயற்கையாகவே கேது சன்னியாசி கிரகம். சரிங்களா? இப்போ நான் பார்க்குற ஜாதகமே பாருங்கள், சன்னியாசி யோகம். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? நிறைய விதிகள் இருக்குது. நாம் ஒரு சில விதிகள் தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய விதிகள் நிறைய இருக்கும். ஆனால் முக்கியமான சில விதிகள் என்ன அப்படிங்கிறது தான் போகிறோம். அப்போ சன்னியாசி யோகம் உள்ள இந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான். அப்போ கேது இயற்கையாக ஒரு சன்னியாசி கிரகம். அது 2ஆம் அதனுடைய 11ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்படின்னு. சரிங்க, அது மட்டும் இல்லை, இந்த அதாவது உங்கள் சுக்கரனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. சுக்கரன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காருங்க? இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை லக்கணத்துக்கு இருக்குது. சுக்கரனுடைய 8ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரு ரகசியமோ ஏதோ ஒரு இடையூறுகளோ இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி எங்கே இருக்காருங்க? 11ஆம் இடத்துல இருக்கிறார், அதாவது பாதகஸ்தானத்தில். இந்த 3ஆம் அதிபதி தான் 12ஆம் அதிபதி. சரிங்களா? 12ன்னா என்னங்க? அயன சயன போகம். சரிங்களா? அயன சயன போகம் அப்படின்னு அர்த்தம். போகி அப்படின்னு ஒரு சுகத்தை தேடுறது அந்த இடம். சரிங்களா? சுகத்தை தேடக்கூடிய ஒரு இடம். 3ஆம் இடங்கிறது கழுத்து, அதாவது கை, தாலி கட்டுற ஒரு பகுதி கழுத்து அப்படிங்கிறது. அவர் பாதகத்தில் போயிட்டாரு. சரிங்களா? இப்போ மெயினாக இதுக்கு பாதிப்பு வர்றதுக்கான மெயின் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதிக்கு கேதுனுடைய பார்வை, கேது 3ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்குதுங்க. அதாவது லக்னாதிபதி 1ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்து அந்த லக்னாதிபதிக்கு கேதுனுடைய தொடர்பு வந்தது அப்படின்னா அவருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்தி இருக்காது, அல்லது திருமணம் ஆகாது அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. சரி, வேறு ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாலுமே, இவருக்கு 3ஆம் இடத்துல பாருங்க திரிசூனியம், 12ஆம் இடம் திரிசூனியம் ஆகி போச்சு. ஏகாதசி திதிக்கு தனுசு மீனம் ரெண்டுமே திரிசூனியம். அப்போ இது ரெண்டுமே திரிசூனியம் ஆகி போச்சு. அப்படிங்கும்போது 12ஆம் இடங்கிறது நம்ம இப்போ முதலே சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
அயன சயன போகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சுகம் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம். 7ங்கிறது திருமணம், அதுக்கு 4 சுகஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த 10ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி அமர்ந்து அதற்கு கேது தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகவில்லை. வயசு பாருங்க 42. அப்போ இவருக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான சனியும் 7ஆம் அதிபதியான சந்திரனும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இது ஒரு வகையில் நல்லது தான். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியை பார்த்துக்கிட்டா நல்லது. ஆனால் சனி சந்திரனுடைய தொடர்பு இருக்கு. சனி சந்திரன் அப்படின்னாவே புணர்வு தோஷம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த திருமணம் ஆகாததுக்கு விதிகள் வந்து பாருங்க பெரும்பாலும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்போது அயனசயனம் போகம் பாதிச்சிருச்சு, 4ஆம் இடத்தையும் பாதிச்சிருச்சு, கேதுவும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது லக்னாதிபதி 10லிருந்து கேது தொடர்பு இருக்குது. அதனால் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிறது இருக்கும். வேறு ஏதாவது திருமணம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிறந்த இடத்துல வளர்ந்த இடத்துல இல்லாமல் வெளியூரில் எங்காவது வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கிரக தோஷம் மாறும். அவங்களுக்கு சில நடைமுறை வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாதகம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 16/9/54 1954 பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஏறக்குறைய அவங்களுக்கு 72 வயசு. இவனுடைய பிறந்த தேதி பாருங்க 2:20 காலையில் பிறந்திருக்காங்க. பஞ்சமி திதியில் பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? பஞ்சமி திதின்னு எத்தனாவது திதிங்க? 5வது திதி. அப்போ பாருங்க 1 2 3 4 5. 5ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை. 5ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இல்லை. அப்போ 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்க்குறாரு. ஆனால் 5ஆம் அதிபதி எங்கே இருக்காருங்க? 6ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இல்லை. 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டார். அப்போ பஞ்சமி திதிங்கிறது 5வது திதிங்கிறதுனால அந்த 5வது கட்டம் வந்து பாதிக்கூடாது. அப்படின்னா என்னன்னா இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளால் அவருக்கு நிம்மதி இல்லை. அவங்க குழந்தைகளை பற்றி ஒரு கவலை அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? இவருடைய லக்கணம் பாருங்க கடக லக்கணம். சரிங்களா? லக்னாதிபதி எங்க இருக்காருங்க? லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிறார். கேதுனுடைய பார்வை வந்து பாருங்க அந்த லக்னாதிபதிக்கு இருக்குது. லக்னாதிபதி 10லேருந்து அதுக்கு கேது பார்வை இருந்தது அப்படின்னா என்ன சொன்னோம்? இந்த ஜாதகத்துக்கு என்ன சொன்னோம்? திருமணம் ஆகாது அப்படின்னோம். ஆனால் இவர் ஜாதகத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு பாருங்க. 6ஆம் அதிபதியான குரு லக்னத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. 6ங்கிறது உத்தியோகம். அவர் உச்சம் அப்படின்னா பெரிய உத்தியோகம். சரிங்களா? பெரிய உத்தியோகத்தில் அவர் இருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல வருமானத்தில் இருந்தார். சரிங்களா? பெரிய அளவுக்கு வருமானத்தில் இருந்தார். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். அரசாங்க வருமானம் பண்ணிட்டு இருந்தார். பாருங்க 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி, 3ஆம் அதிபதி 3ல் ஆட்சி, 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சி. பாருங்க இவ்வளோ கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது. அப்படிங்கும்போது எப்படி இருப்பாரு? ஏகபோகத்துக்கு நல்ல சுகமாக தான் இருந்தார். நல்ல உத்தியோகத்தில் இருந்தார். நல்ல வருமானம் பண்ணார். கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தது, பெரியவங்களும் ஆனாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஆகிப்போச்சு. இப்போ அவர் தனியாக தான் இருக்காருங்க. சரிங்களா? தனியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வருமானம்லாம் ஓகே. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் பாருங்க 7ஆம் அதிபதி லக்னாதிபதி சந்திரன், 7ஆம் அதிபதி சனி, ரெண்டுமே சமசப்தமும் பார்த்துருக்குறாங்க. 2 பேருமே சமசப்தமும் பார்த்துக்கிறாங்க. இதுவும் சனி சந்திரனுடைய அந்த புணர்வு தோஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கும் உண்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, லக்னாதிபதி வேற யார் பார்க்குறா? சுக்கிரன் பார்க்குறாரு. இந்த கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பாதகாதிபதி. அது பாருங்க சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்போ பாதகாதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்றார் அப்படின்னா எல்லா விதமான யோகங்களையும் கொடுத்துருவார். கல்யாணம் ஏன்னா சுகஸ்தானத்தில் அதிபதி ஆகிட்டாரு. அது ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ சுகம்னாவே கல்யாணம் கண்டிப்பாக ஆகிடும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே உண்டு. ஆனால் இவர் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால பாதகாதிபதி பொறுத்த வரைக்கும் கொடுத்து தான் கெடுப்பார். சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்து கெடுத்து விடுவார். பாதகாதிபதியுடைய வேலை அதுதான். ஸோ லக்னாதிபதி பார்க்குறாரு, கொடுத்து கெடுத்துட்டாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த லக்னாதிபதி வந்து இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக லக்கணத்தையும் பார்க்குது அப்படின்னு லக்கணத்தை சனி 10ஆம் பார்வையாகவும் பார்க்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கேது 12ல் இருக்கிற கேது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அதனுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு இருக்குது. கேதுனுடைய பார்வையும் 2ஆம் இடத்துக்கும் இருக்குது, குடும்பஸ்தானத்துக்கும் இருக்குது. சில பணங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிற காலத்தில் தவறாகவும் மிஸ்யூஸ் பண்ணினாரு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இவர் பிறந்தது வந்து பஞ்சமி திதியில பிறந்திருக்கிறாரு. பஞ்சமி திதிக்கு மிதுனம் கன்னி ரெண்டுமே திதி சூனியமாக இருக்குது. இங்கேயும் பாருங்க 12ஆம் இடம் திதி சூனியம். எப்பவுமே 12ஆம் இடம் திதி சூனியம் ஆயிடுச்சு, 12ல் பாவ கிரகங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அயன சயன போகம் அப்படிங்கிறது பாதிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தமாகுதுங்க. சரிங்களா? அதே போல இன்னொரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 35 வயசு நடைமுறையில் இருக்குது. 35 வயசு, 2/3/1991 பிறந்தாங்க. 7:25 காலையில். இவர் பிறந்த திதி பாருங்க, துதியை திதி. துதியை திதின்னு எத்தனாவது திதிங்க? 2வது திதி இல்லைங்களா? இவருடைய லக்கணம் என்னங்க? மீன லக்கணம். 2ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. சரிங்களா? 2ஆம் இடத்துல யாருமே இல்லை. அப்போ அது மட்டும் இல்லைங்க, இந்த ராகு கேதுக்கு மிட் பாயிண்டாகவும் 2ஆம் இடம் வருது. அப்போ இது குடும்பஸ்தானம் பாதிக்குதா இல்லைங்களா? துதிய தீதியில் பிறந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடாது. பாதிச்சதுன்னா குடும்பம் இல்லை அல்லது குடும்பம் அமைவிற்கு தடை, தாமதம், லேட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கணக்கு. இப்போ லக்கணத்தில் யார் இருக்கிறாங்க? லக்கணத்தில் 8ஆம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருக்கிறார். 8ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் ரகசியமானவர் அர்த்தம். 8ஆம் இடம் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை லக்கணத்துக்கு தொடர்பு இருந்ததுன்னா ரகசியம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்துங்க இவருடைய லக்கணம் எதுங்க? இவர் மீன லக்கணத்துக்காரரு. மீன லக்கணம் குரு தான் அதிபதி. அந்த குரு எங்கே இருக்காரு? 5ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறார். நம்ம முதல்லயே பார்த்தோம், லக்கணாதிபதி லக்கணத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்து அதற்கு கேதுவின் தொடர்பு இருந்தால் அவருக்கு திருமணம் இல்லை, அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பிரிவு. சரிங்களா? அவர் ஒரு சன்னியாசி மாதிரி என வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த லக்கணத்தை பாருங்க, சனி பார்க்குறாரு. கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பார்க்குறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, 8ஆம் அதிபதியும் லக்கணத்திலே இருக்குது. அப்போ இது வந்து லக்கணமே கர்மஸ்தானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அது வந்துடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதி சூனியமாக பாருங்கள். லக்கணம் திதி சூனியம், 10ஆம் இடம் திதி சூனியம். லக்கணமும் திதி சூனியம், 10ஆம் இடமும் திதி சூனியமாக இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான புதன் 12ல் மறைகிறார். 12ல் மறைகிறாரு. அப்போ திருமணம் விரயம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லைங்களா? 6ஆம் அதிபதியோடு இணைந்து 12ல் மறைகிறார். இதில் சூரியன் பாருங்க 17 டிகிரி இருக்கிறார். சரிங்களா? புதனும் 17 டிகிரி. அப்போது 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டாரு இல்லைங்களா? 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு கணக்கு. அது மட்டும் இல்லைங்க, களத்திர காரகன் பாருங்க 16 டிகிரி. சரிங்களா? சூரியன் எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணுமோ எந்த கட்டத்தில் வேணுமாலும் இருக்கலாம். சூரியன் என்ன டிகிரி வாங்கியிருக்கோ அதுக்கு முன்பின் 3 அல்லது 4 டிகிரிக்குள்ள எந்த ஒரு கிரகம் எங்கே இருந்தாலும் அது அஸ்தங்க தோஷமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அது கணக்கு சரியாக வரும். சரிங்களா? அப்போ சூரியன் 17 டிகிரி இருக்கிறாரு, இங்கே புதனும் 17 டிகிரி, 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டாரு. களத்திர காரகன் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிகிரி இருக்கிறாரு. அப்போ இங்கே சுக்கிரனும் அஸ்தங்கம். இன்னொரு களத்திர காரகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி 20 டிகிரி இருக்கிறாரு. சூரியன் 17, செவ்வாய் 20 டிகிரி. எங்க சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 4 கட்டம் தாண்டி இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் சூரியனுக்கு 4 கட்டம் என்ன, 10 கட்டம் தாண்டி இருந்தாலும் சூரியன் வாங்கின டிகிரிக்கு ஒரு முன்பின் ஒரு 4 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் அஸ்தங்கமாகிவிட்டது அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த ஜாதகத்துக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அஸ்தங்கம். அது மட்டும் இல்லை, பாக்கியாதிபதி, பாக்கியம்னு என்னங்க? அதிர்ஷ்டம். அவனுக்கு ஒரு பாக்கியம் இருக்குதா அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? 2வது தந்தை ஸ்தானம். 9ஆம் இடங்கிறது தந்தை, தந்தையாக முடியுமா? தந்தை ஸ்தானாதிபதி, தந்தைக்கு எப்படி இருக்கும்? ஒன்று தந்தைக்கு எப்படி இருக்குங்கிற கேள்வி வரலாம், தந்தை எப்படி இருப்பார், தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகர் தந்தையாக முடியுமா, தந்தையினுடைய கடமையை அவர் செய்வாரா அப்படிங்கிறதுக்கும் இந்த 9ஆம் இடமே அந்த கணக்குக்கு வரும். ஆனால் அந்த 9ஆம் அதிபதி
செவ்வாய் பாருங்க, அவரும் அஸ்தங்க தோஷம் ஆயிட்டாரு. இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய பார்வை இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த சன்னியாசி யோகமுள்ள இந்த ஜாதகம் அப்படிங்கிறது இவருக்கு நான் பார்த்துட்டோம். அதாவது லக்னாதிபதி முதலே சொல்லிட்டேன், 1, 5, 7, 10, 12 இந்த இடங்களில் இருந்து அதற்கு கேது தொடர்பு பெற்றால் திருமணம் ஆகாது. அப்படியே திருமணம் ஆனாலும் அது ஒரு பிரிவை தரும். சரிங்களா? ஒரு கேந்திரத்தில் இருந்து ஒரு கிரக திசை நடத்துது, 8, 12 இந்த மாதிரி பாவங்கள்லேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னு வச்சுங்க, அந்த சமயத்தில் ஒரு பிரிவை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, 31 வயசு உள்ள ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. 31 வயசு தான். சரிங்களா? அதுக்கு நான் சொன்னேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 31 வயசு, அதுவும் சன்னியாசி தோஷத்தில் தான் இருக்குது. லக்னாதிபதி 12ல், லக்னாதிபதி இதுவும் அதாவது கடகலக்கணம் நினைக்கிறேன், கடகலக்கணம். லக்னாதிபதி 12ல், மிதுன ராசி 12ல் இருக்கிறார். மேசத்தில் கேது, அந்த கேதுனுடைய பார்வை லக்னாதிபதிக்கே விழுகுது. சரிங்களா? அதுவும் சன்னியாசி தோஷம்தான். திருமணம் ரொம்ப லேட் ஆகும். சரி, இவருக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? யார் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரே குறியாக இருக்கிறாங்க. ஏன்னா 35 வயசு தான் ஆகுது. இவருக்கு வந்து 42 வயசாகி போச்சு இவருக்கு. ஆனால் இவருக்கு 35 வயசு தான் ஆச்சு. இவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், திருமணம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் அப்படிங்கிறது இருக்கிறாரு. சந்திரனா யாருங்க? தாய்மை உணர்வு. தாய்னா சந்திரன் இல்லைங்களா? 7ல் சந்திரன், திருமண பாவத்தில் சந்திரன் இருக்கிறார். இவர் 5ஆம் அதிபதி. 5ஆம் இடங்கிறது குழந்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? குழந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரன், களத்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் வாங்கின நட்சத்திரம் வந்து உத்தர் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி நட்சத்திரம். அப்போ என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திருமணத்துக்கு ஒரு பெண்ணு தேடணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்து அந்த பெண்ணுக்கு ஏதாவது குழந்தை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான பெண்ணாக இருந்து நீங்கள் திருமணம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சார், இதுக்கு பேர் தியாக திருமணம்னு பேர். தியாக திருமணம், தியாகம் பண்ணுறது. சரிங்களா? ஏன்னா இவருக்கு வந்து 35 வயசாகி போச்சு. இன்னும் பொண்ணு தேடிட்டே இருந்தாலும் 40 வயசாகி போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு எந்த பொண்ணும் கிடைக்காது. அப்போ இவருக்கு சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே திருமணமாகி குழந்தையுடன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் அந்த பெண்ணுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கறதா தான் நினச்சிக்கணும். புரியுதுங்களா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி என்னை கடைசி காலத்தில் காப்பாற்றுவா அப்படிங்கிறத விட அந்த பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கல்யாணம் பண்ணுனா உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு படிச்சிருக்குமா, வேலைக்கு போருமா, சம்பாதிச்சு கொடுக்குமா, புரியுதுங்களா, அழகா இருக்குமா, இப்படியெல்லாம் ஒரு ஆசாபாசத்தோட நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த திருமணம் நிலைக்காது. ஏன் பாருங்க, கேதுனுடைய ரிவர்ஸில் பாருங்க, கேதுவுடைய பார்வை 3ஆம் பார்வை எங்கே விழுகுதுங்க? 11ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுகுது. கவனிக்கணும், கேதுவுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்குது. 3ங்கிறது கழுத்து, 3ங்கிறது கை, 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறதுங்க, தாலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 3ஆம் இடம் அப்படிங்கிறது அது ஒரு மாங்கல்ய ஸ்தானம் தான். அப்போ கேதுனுடைய தொடர்பு இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து தான் வாழணும். விட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் திருமண சுகமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு ஜாதகமே பாருங்கள், பெரும்பாலும் குழந்தை இருக்கிற மாதிரியான ஜாதகம் தாங்க வரும். ஏன்னா கணவனை இழந்திருப்பாங்க அல்லது டைவர்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு வரும். டைவர்ஸ் ஆன பொண்ணு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொன்னேன். நிறையா ஜாதகம் அப்படி தாங்க வருது. ஆனால் எங்களுக்கு தான் மனசு கேட்கல அப்படின்னு. இப்போ உங்களுக்கு மனசு கேட்காம தாங்க இருக்கும். இன்னும் தேட 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 35 வயசுங்கிறது 36, 38, 40ன்னு போயிடும். அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட கிடைக்காம போயிடும். கட்டாயமாக இவருக்கு வந்து அந்த மாதிரி நிலைப்பாடு உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கும் சரி, இதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க வந்து ஹாப்பியாக அவங்க வந்து போயிட்டாங்க வச்சிங்களேன். அந்த மாதிரி பாருங்கள், 2, 3ல் பிறந்திருக்காங்க. 2ஆம் அதிபதி 3ல். சரிங்களா? ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தேதி எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த தேதியும் அந்த மாதத்தையும் நம்ம வந்து கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த பாவாதிபதி அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இந்த சன்னியாசி யோகமுள்ள இந்த ஜாதகம், நிறைய ஜாதகம் இருக்குது. ஒரு 3 ஜாதகம் போட்டோம், இந்த போர்டுலேயே 3 ஜாதகம் தானே பிடிக்குது. அதனால் இந்த 3 ஜாதகம் மட்டும் தான் விளக்கம் சொன்னோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னாக்கா என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் எங்களுக்கு வரும்.
9965695555 9087511142. நாங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கிறோம். ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த ஐம்பொன் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மோதிரம், வளையல், காப்பு, செயின் இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். நாங்கள் இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விஸ்வகர்மா நகைத்தொழிலாளர்கள் தான். நகைத்தொழில் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகாலமாக இதில் அனுபவம் இருக்குது. ஸோ அதோட ஜோதிடம் அப்படிங்கிறது எங்களுடைய தாத்தா வந்து ஒரு ஜோதிடர், எங்கள் அம்மாவுடைய அப்பா ஜோதிடர். அப்போ எனக்கு ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரியாது. சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வருஷத்துக்குள்ளே தான் இந்த ஜாதகம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்களுடைய குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருநாதர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு இந்த ஜோதிடத்துறையில் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் தான். அவர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா முழுசும் அவர் நல்லாவே தெரியும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.